ஹாய், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டும் போத்தீஸோட டிஜி கோல்டும் வந்து நான் கம்பேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நான் உங்கள் கூட சொல்லிடுறேன். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்ட்லேயும் சரி, போத்தீஸ் டிஜி கோல்ட்லேயும் சரி, நம்ம 100 ருபீஸ்லேருந்தே நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே ஆன்லைனில் தான், ஆப் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. இப்போது இதோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 330 டேஸ், அதாவது 11 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து பிளான் இருக்குது. இந்த 11 மந்த்ஸில் லாஸ்ட் டே வரைக்குமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். போத்தீஸை பொறுத்தளவுக்கு ஸ்கீமோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த்ஸ் தான். பட் நம்ம ஒரு 10 மாதம் தான் பேமெண்ட் பண்ண முடியும். லாஸ்ட் 30 டேஸ் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண முடியாது போத்தீஸில். இப்போது பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா டிஜி கோல்டில், அதில் ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு 7% போனஸ் கொடுக்குறாங்க. 121லேருந்து 240 டேஸ் வரைக்கும் 5% கொடுக்குறாங்க போனஸ். 241லேருந்து 300 டேஸ் வரைக்கும் 3% கொடுக்குறாங்க. லாஸ்ட்டு 30 டேஸ்க்கு வந்து 1% வந்து போனஸாக கொடுக்குறாங்க. இது போத்தீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு தான் 7% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே 75 பிரிச்சுட்டு 5, 3, 1 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போது ஒரு 240 நாள் வந்து நம்ம ஒரு நல்ல போனஸில் வந்து இதில் சேவ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 நாள் தான் நமக்கு ஒரு நல்ல போனஸ், அதாவது 7%, 5% வந்து கிடைக்கிது. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு எனக்கு 7% வந்து எனக்கு பெனிஃபிட்ஸ் தான் முக்கியம், பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 75 டேஸ்லேயே நான் ஒரு 2 கிராம்ஸ் கிட்ட சேவ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூ ஒன் வந்து ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. பட் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஓகே. நிறைய பேரால் ஃபஸ்ட்டு 75 டேஸ்லேயே வந்து அந்த கிராம்ஸ் வந்து சேர்க்க முடியாது. ஸோ 240 டேஸ் அப்படிங்கும்பொழுது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது இதில் எனக்கு நல்லா அதிகமாக கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ். உங்களுக்கு ஜிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் இருக்குது, நிறைய ஏரியாஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் போத்தீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆக்சஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. டி நகர்லேயே வந்து பிரான்ச் இல்லை அப்படின்றது எனக்கு நான் ஸ்கீம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஷாப் நான் டி நகரில் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். போத்தீஸ் ஷோரூமில் ஸ்வர்ண மஹாலோட அந்த போர்டு மட்டும் இருக்கும் போத்தீஸ் ட்ரெஸ் ஷாப்பில் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இல்லை அப்படின்றது தெரியும். அதனால தான் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன் போத்தீஸ் டிஜி கோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போத்தீஸை விட நிறைய ஷாப்ஸ், நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஜிஆர்டிக்கு இருக்குது. இப்போது ஜிஆர்டியில் ஆன்கோயிங் ஆஃபர் வந்து காயின்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க. நான் நேற்று போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ்க்கும் நம்ம ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஜுவல்லுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜுவல்லுக்குன்றதே எந்த அளவுக்கு கன்ஃபார்மாக அப்படின்றது வந்து தெரியலை. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் வேஸ்டேஜ் வந்து ஆவரேஜ் ரேட்டுக்கு போடுறாங்களா, மார்க்கெட் ரேட்டுக்கு போடுறாங்களா, ஜிஎஸ்டி எந்த ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து நமக்கு பில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால இப்போ கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸ்டாஃப்ஸுக்குமே வந்து கிளியராக தெரியலை. இதுலேயும் வந்து ஷாப்பில் என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கோ நீங்கள் வந்து அதை அவைல் பண்ணிக்க முடியும் போத்தீஸில். ஜுவல் வந்து மினிமம் வேஸ்டேஜ் 5%, காயின்கே நான் 2% கொடுக்குறேன், அதுக்கு நான் ஜுவல்லாக வாங்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னா, திரும்ப காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா மினிமம் 5%லேயே வந்து உங்களுக்கு நகைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முறுக்கு செயின் இருக்குது இல்லையா, அந்த செயின் வந்து இருக்குது. நம்மளுக்கு பிளைன் பேங்கிள் இருக்கும்ல, எந்த டிசைனுமே இல்லாமல், அந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு 5%ல் இருக்குது. ஜென்ஸோட காப்பு கூட சம் பர்டிகுலர் மாடல் மட்டும் உங்களுக்கு 5%ல் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் போத்தீஸில் மினிமம் வந்து 8%ல் தான் வந்து ஆஃபர்ஸ் வந்து 8%ல் இருந்து தான் ஜுவல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொன்னாங்க. பட் 5%ல் வந்து உங்களுக்கு ஜுவல் வந்து இருக்குது மினிமமான வேஸ்டேஜில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஜிஆர்டியில். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெசிமல் வேல்யூலாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போது நம்ம போத்தீஸ்லலாம் 107.60 பைசே அந்த மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி பைசா வேல்யூ வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம 108 ரூபா போட்டால் 10 மில்லிகிராம் ஆட் ஆகும். இதில் வந்து நம்ம 107.60 போட்டாலே 10 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். அதை ஒரு 10 டைம்ஸ்க்காக போடும்பொழுது கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு இதில் கம்மியாக ஆகிற மாதிரி தோணலாம். அதனால் டெசிமல் வேல்யூ ஜிஆர்டியில் சப்போர்ட் பண்ணலை. போத்தீஸில் வந்து இதில் வந்து அக்செப்ட் ஆகுது.
ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் இப்போ ஒரு ரேட் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம பழைய ரேட்டில் பே பண்ணோம் அப்படிங்கும்போது சர்வர் டவுனாக இருக்குது. 404 எரர்லாம் வந்து ஜிஆர்டி ஆப்பில் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கஸ்டமர் கேரில் கேட்டதுக்கு இன்னமும் வந்து போயிட்டுருக்கு, அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் சர்வர் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. ஆப்பில் வந்து நம்ம பே பண்ணணும்னு நினைக்கிற டைமில் இன்ஸ்டாகோல்டில் பே பண்ண முடியல. ஆனால் சர்வரில் எந்த இஷ்யூவுமே இது வரைக்கும் போத்தீஸ் டிஜிகோல்டில் வந்து வந்தது கிடையாது. நம்ம பே பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஓப்பன் பண்ணி நம்ம பேமெண்ட்க்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரியே தான் தோணுது. மார்னிங் வந்து நமக்கு 9:30க்கு தான் மார்க்கெட்டில் என்ன ரேட் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். அதுக்கு முன்னாடி இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் ஷாப் ரேட் என்னன்னு நமக்கு 9:30 to 9:35 தான் தெரியுது. சரி நம்ம பே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 9:40லேருந்து 9:45 ஜிஆர்டியில் வந்து ரேட் அப்டேட் பண்ணிடுறாங்க. ஆனால் போத்தீஸில் கண்டிப்பாக 10 o'clock அப்புறம் தான் ரேட் அப்டேட் பண்ணுறாங்க. 10:15 10:20 கூட சில சமயம் அப்டேட் பண்ணுறாங்க. பட் பிஃபோர் 10 o'clock வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறதே கிடையாது ரேட்டு. ஜிஆர்டியில் கண்டிப்பாக 9:45 ரேட் அப்டேட் பண்ணிடுறாங்க. எகெயின் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நம்ம அதிகமான ரேட்டில் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. டிக்ரீஸ் ஆகும்போது இஷ்யூ கிடையாது, இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டாகோல்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான கிஃப்ட்ஸுமே கிடையாது. அதில் அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். கிஃப்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் கிஃப்ட் இருக்குது. ஆஃப்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் கிஃப்ட் இருக்குது. நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன்னா எனக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணுவோம், போஸ்டரில் இந்தியா போஸ்ட்டில் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. கிஃப்ட்லாம் சூஸ் பண்ண சொன்னாங்க. பட் இன்ன வரைக்கும் நான் கிஃப்ட் வந்து ரிசீவ் பண்ணலை ஆன்லைனில். நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணும்பொழுது பர்ச்சேஸ் பண்ணுற அன்றைக்கே உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்றாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க மந்த்லி சேவிங் ஸ்கீமுக்கு எந்த கேட்டகரிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அதே தான் இதுக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க டிவைடட் பை 11 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் கிஃப்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன்லாம் வந்து கிடையாது. பட் இதில் இருக்குது, போத்தீஸில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். அது இல்லாமல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மந்த்துக்கெலாம் ஆடி 500 அப்படின்ற கூப்பன் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 500 ருபீஸ்க்கான கோல்டு வந்து இமீடியட்டாக நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆச்சு. இப்போ நியூ இயர்க்கு கூட ஒரு கோடு கொடுத்துருந்தாங்க, 200 ருபீஸ்க்கு ஏதோ ஒரு கோடு, நியூ 200 ஏதோ கொடுத்துருந்தாங்க. அது ஓப்பன் பண்ணும்பொழுது அதெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸாக இருந்தது. அப்படிலாம் எந்த விதமான கோடுமே வந்து ஜிஆர்டியில் கொடுக்கல. நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணுற ஷார்ட்ஸில் அமௌண்ட் வந்து மொத்தமாக போடுறதுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் தங்கமயிலையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு 5% தான் வேஸ்டேஜ் இருக்கிறதால நான் அதை கம்பேர் பண்ணி வீடியோ போடலை. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜிஆர்டியும் போத்தீஸும் மட்டும் கம்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷாப்பில் ஓப்பன் பண்ணுறது பெட்டராக தோணுது அப்படின்றத கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஷாப்பில் இப்போ கரண்ட்டாக வந்து டிஜிகோல்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கூட அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.